ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சீரியஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். பல தேசங்களிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். கிட்டத்தட்ட நான் எப்போவுமே இது சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் நான் மறந்துடுவேன். கிட்டத்தட்ட 30,000 பேர் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க இல்லை. ஆனால் மெசேஜ் பார்க்குறது என்னமோ வெறும் 1000 பேர். அப்போது எல்லாருக்கும் அது நோட்டிஃபிகேஷன் வருது. ஆகவே இதை டேக் டைம் அண்ட் லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட், தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ். ஆமாம், இன்றைக்கி நேரம் எடுத்து அதை உட்காந்து பார்க்குறதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு கிறிஸ்துவை அறியாத நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்னதையோ ஷேர் பண்ணுறோம், இந்த வசனங்களை ஷேர் பண்ணும்போது அவர்கள் வாழ்க்கையை தொடப்படும். ஆகவே அந்த காரியங்களில் உங்களுடைய பங்கும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆமென். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, ஜெபம் தேவைப்படுது. இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட்னர், கீழே தெரிகிற நம்பர், அதில் நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான பங்காக நீங்கள் இருக்கலாம். பட் நாட் கம்பல்ஷன். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் ஏவுவார். ஆனால் not because Ben Samuel asked, not because the team asked. If Jesus put a thought in your heart, you're most welcome. ரீசெண்ட் டேஸில் வாசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசு கிறிஸ்துவை போல் நம்ம மாறணும். He was always reachable to many people. இன்றைக்கி நம்ம ரீச்சபிளாக இருக்க மாட்டோம் சில நேரத்தில். நம்ம பிஏலாம் வச்சுக்கிட்டு தப்பு கிடையாது, வச்சுக்கோங்க, எல்லாம் ஓகே. பட் ஒன்றும் மறந்துடக்கூடாது, இயேசுவை போல் நம்ம மாறணும். இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கட்டளை கொடுக்குறாரு. சீஷர்கள் எல்லோரும் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு 31ஆம் வசனம் பாருங்களேன். அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனியே சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். ரொம்ப டயர்டாக ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்குற அவங்கள இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு போகிறார். வாங்கப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, இளைப்பாற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதுக்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது இருந்தது. சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சான். அவ்வளோ பிஸியாக தேவர் கிங்டம் மைண்டட். ஆண்டவரோடு இருந்தவர்களும் ஆண்டவரும் கிங்டம் மைண்டடாக இருந்தாங்க. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடியிருந்தார்கள். இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடினால் அவர்கள் மேல் மனதுருகி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவ்வளோ டயர்டாக தான் இருக்கிறார். ஆனால் he was always kingdom minded. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம்ம மேபி we are a very busy person in our works, college, school, எல்லா மினிஸ்ட்ரியில். பட் கிங்டம் மைண்டடாக இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கிங்டம் மைண்டட்னா என்ன? ஆத்தும் ஆதாயம் செய்வது, இவாஞ்சலிசம் பண்ணுவது. ஆமாம், இப்போது கிங்டம் மைண்டடாக இருக்க தேவனே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, ஆத்தும பாரத்தை எனக்கு தாங்க. அழிந்து போகிற ஜனங்கள் மேலே ஆண்டவரே, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவனாக என்னை மாற்றுங்க. என் காலேஜில் எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன், ஸ்கூலில் எத்தனையோ பேர் ட்ரக் அடிக்டடாக பார்க்குறேன், என் வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ பேர் LGBTQ, எத்தனையோ பேர் அசிங்கத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவர்கள் மேல் மனதுருக எனக்கு இருப்பதாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆண்டவருடைய ஏக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரோடு நீங்கள் நேரம் செலவிடும் போது அவருடைய பாரங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அவங்கள போய் ரீச் பண்ணலாம். உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் இருக்கிற பட்டணங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல, ஆஃபீஸில் கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா கிங்டம் மைண்டடாக இருக்கணும். அல்லேலூயா. வேர்ல்ட்லி மைண்டடாக இருக்கக்கூடாது, கிங்டம் மைண்டடாக. பாருங்கள், ஜீசஸ் டிசைபிள்ஸும் இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. they were continuously working for the kingdom of God. அவங்க எல்லாம் இருதயம் ஃபுல்லாக எங்கே இருந்த ஜனங்க சிதறடிக்க போயிடக்கூடாது. அவங்க மெய்ப்படில்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்கன்ற அறிந்தவர்கள் மேல் மனதுருகினார். சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் ஊழியர் செஞ்சாங்க. அதுக்காக நீங்கள் அப்படி ஊழியர் செய்யணும்னு நான் சொல்ல வரல, கிங்டம் மைண்டடாக இருங்கன்னு சொல்ல வரேன். உங்கள் இருதயம், உங்கள் சிந்தை சுத்தமாக இருக்கட்டும். ஆகவே நீங்கள் இருக்கிற நம்ம பெரிய மைக் கிடைக்கணும், ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறதை காட்டிலும் கிங்டம் மைண்டடாக என்னை பயன்படுத்துக்கு ஆண்டவர் இருக்கிற இடங்களில் நான் ஊழியர் செய்ய கிருபத்தை ஆண்டவர் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹேவ் அ வெரி பிளஸட் டே. கிங்டம் மைண்டடாக இருங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.